வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே டயலாக், அப்புறம் தான் டைரக்ஷன். பொதுவாக அந்த ஸ்க்ரீன் பிளே டயலாக் அப்படிங்கிறது ஸ்பாட்டில் சில பேர் எழுதுவாங்க, சில பேர் எழுதி வச்சு ஸ்பாட்டில் ஷூட் பண்ணுவாங்க. ரெண்டு வகை, அவ்வளோதான். சில பேர் எழுதி என்னதான் வச்சுருந்தாலும் சரி, ஸ்பாட்டில் போக போக மூடு மாறிக்கிட்டே இருக்கும். எழுதிட்டு போன விஷயம் வேற மாதிரி இருக்கும், அங்கே ஷூட் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயம் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு வகை. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, எழுதிட்டு வருவாங்க, என்னதான் இருந்தாலும் சரி கிடையாது, இந்த படத்துக்கு, இந்த சீனுக்கு, இந்த சுச்சுவேஷனுக்கு இதுதான். ஆமாம், வேறு டெவலப்பாக சில விஷயங்கள் இருந்தாலுமே கூட மற்றபடி அது கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்காக பண்ணிட்டு போயிடுவாங்க. குறிப்பாக சொல்லக்கூடிய சமயத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அப்படிங்கிற டேரக்டர்லாம், அது மாதிரி நிறைய டேரக்டர் இருக்கிறாங்க. அவங்களாம் ஸ்பாட்லேயே ரூட்டை மாற்றிடுவாங்க. எழுதிட்டு வருவாங்க, வரக்கூடிய சமயத்தில் ஸ்பாட்டில் பார்ப்பாங்க இந்த சுச்சுவேஷன் மற்ற ஷோ அந்த நேரத்துக்கு புதுசாக ஒரு மனசில் மூளையில் உட்காந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு புதுசாக பண்ணிடுவாங்க. அப்போ எழுதிட்டு வந்தது வேற, ஷூட் பண்ணது வேற. பண்ண டக்கு கொஞ்சம் அரிப்பாஞ்சு போட்டு திருப்பியும் டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு டைரக்டர் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய சமயத்து உண்மையிலே மிகப்பெரிய அந்த படமெல்லாம் வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது. எஸ்.ஏ. சந்திரசேகரன் அப்படின்னு பல விதமான டைரக்டர்லாம் இருக்கிறாங்க. விஜயோட அப்பா அவங்களாம் எல்லாமே ஸ்பாட் டெவலப்பர்ஸு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி, என்ன எழுதிட்டு வர்றோமோ அதைத்தான் படிக்கணும், அதை எடுத்துகிட்டு அப்படியே பேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி சில விஷயங்கள் அடிப்படையில் நம்ம நகைச்சுவை செல்வம், ஆமாம், வைகை புயல், ஆமாம், ஐயா நடிகர் வடிவேலுகிட்ட செய்தியாளர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் செய்கிறேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், அப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி அதன் அடிப்படையில் எதாவது கேட்காத டைரக்டர்கள், கேட்டால் டைரக்டர் இருக்காருங்களா அப்படின்னு போட்டு வடிவேல்கிட்ட கேட்க நடிகர் நகைச்சுவை, நம்ம நகைச்சுவை மன்னர் வடிவேல்கிட்ட கேட்குறப்ப அவர் ரொம்ப மனசு நொந்து போய் 2 விதமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி எனக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு டைரக்டர், முக்கியமான ஒரு டைரக்டர், அவரும் பேர் சொல்ல விரும்பவில்லை, நானும் பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர்கிட்ட நடிக்கக்கூடிய சமயத்தில் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க இல்லையா, என்னென்ன நடிக்கணும், என்ன டைலாக் அடிச்சு ஸ்கிரிப்ட் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவர் முன்னால் அவருடைய ஒரு ஒப்புதல் இல்லாமலே, சார் இப்படி வச்சா நல்லாயிருக்கும், அப்படி வச்சா பண்ணலாம், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டெவலப் பண்ணிட்டு செஞ்சு காஞ்சிருப்பார். அவர் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒரே வார்த்தை, ஒன்றும் தேவையில்லைங்க, பேப்பரில் உள்ள மாதிரி நடித்து கொடுத்தீங்கனாலே போதும் அப்படின்னு போட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாராம். அன்னையிலேருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு என்னால் நடிக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு இன்னைக்கு நடிகர் வடிவேலு ரொம்ப வைரலாக இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். இப்பெல்லாம் இருக்குது பல விஷயமாக. இவர் அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு, ஆஹா பரவாயில்ல, நல்லா இருக்குது, அவர் சொல்லியிருக்கிறார் டைரக்ட், இப்படி நடிங்க, அப்படி நடிங்க அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதான் டெவலப்பிங் தானே, இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்பிங். அது இருந்ததுனால தான் இன்றைக்கி நடிகர் வடிவேலு, மற்ற சோர்ஸு, பெரிய பெரிய ஆள்லாம் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் சிவாஜி கணேசன் ஐயாலாம் ஃபுல்லாகவே எல்லாமே டெவலப்மெண்ட் தான். டைரக்டர் ஒன்று எழுதிட்டு வருவாங்க, ஸ்பாட்டில் ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அவர் நடித்து காமிக்கிறதே வேறு. அந்த மாதிரி உருவானதான் தங்கப்பதக்கம், மற்றபடி வியட்நாம் வீடு, மற்றபடி கௌரவம் போன்ற படங்கள்லாம். கௌரவம் போன்ற படங்கள், தங்கப்பதக்கம், அப்புறம் வசந்த மாளிகைலாம் பார்த்தோம் அப்படின்னம்னா கூட எல்லாமே எழுதி நடித்த மாதிரியே இருக்காது, எல்லாமே அவர் விருப்பத்துக்கு விட்ட மாதிரியே இருக்கும். அது அடிப்படையில் அப்படியே சுருக்கி கொண்டு டெவலப் பண்ணி அந்த ஸ்பாட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தனால நம்ம சொல்லக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப வெற்றி அடைஞ்சது. திருவிளையாடல் போன்ற படங்கள்லாம் அப்படி கிடையாது, ஸ்கிரிப்ட் எல்லாமே. திருவிளையாடல், ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி படங்கள்லாம் ஸ்கிரிப்ட், வாவு சிதம்பரனார், அதெல்லாம் ஸ்கிரிப்ட் போட்ட அடிப்படையெல்லாம் செயல்படுத்த முடியும். நம்ம விருப்பத்துக்கு எந்த ஒரு டைலாக் பண்ணவே முடியாது. அதில் ஃபுல்லாகவே நடிகர் சிவாஜியாக நடிச்சிருக்கிறாங்க.
இருந்தாலும் அந்த டெவலப்பிங் அப்படிங்கிற சமயத்தில் அந்த இடத்துல செல்லுபடியாக. ஆனால் மற்ற விஷயத்தில் எல்லா வகையில் தங்கப்பதக்கம், கௌரவம், வியட்நாம் இதெல்லாம் வந்து டெவலப்பிங் தான் ஃபுல்லு. ஸ்பாட்டில் வந்து எந்த டைலாக் சொல்கிறாங்களோ அந்த டைலாக் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நடித்து கொடுக்குற சமயத்தில் அதையும் ஷூட் பண்ணிக்குவாங்க. என்ன எழுதி வச்சுருக்கிறாங்களோ அதையும் ஷூட் பண்ணி ரெண்டையும் எடிட்டிங்கில் உட்காந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் சிவாஜி தானாக சொந்தமாக நடித்த பலவிதமான நடிப்புகள், இம்ப்ரூவ்மெண்ட்டான விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச மாதிரி பலவித டைரக்டர் பேட்டி கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த படமும் நல்லா ஓடி இருக்கு. சிவாஜிக்கு நல்ல பேர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டுமஸ்தான ஒரு நடிப்பு, மற்றபடி வந்து அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் போட முடியாது. என்னதான் நீங்கள் டைலாக் எழுதினாலும் சரி, என்னதான் அவர் மனசில் வச்சு டைலாக் எழுதினாலும் சரி, கரெக்டாக உட்கார அப்படியே எழுதி கொண்டு வந்தாலுமே சரி, பல இயக்குனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவாஜிகிட்ட கொடுத்துருவாங்களாம். கொடுத்து முடிச்சு நீங்கள் நடிங்க சார் அப்படிம்பாங்க. நடித்த உடனே டக்குன்னு இன்னும் நடிச்சு காமிங்க அப்படின்னா இது மாதிரி பண்ணிடலாம் சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் எழுதியது என்பது வேறு, ஸ்கிரிப்டை வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. அவர் காமிச்ச உடனே எல்லாமே அக்கு வேறு ஆணி துண்டு துண்டு எல்லாமே மாறிடும். மாறக்கூடிய சமயம் என்ன ஆகும், எடிட் பண்ணி போடக்கூடிய சமயத்தில் அதுதான் சக்ஸஸ்ஃபுல். அதன் அடிப்படையில் வந்து சிவாஜி நடிப்புக்காகவே பல விதமான படங்கள், குறிப்பாக சொன்ன மாதிரி தங்கப்பதக்கம், மற்றபடி இந்த கௌரவம், அப்புறம் இன்னும் நிறையா படங்கள்லாம் இருக்குது. முதல் மரியாதையெல்லாம் கூட பாரதி ராஜா அவர்கள் ரொம்ப கரெக்டாலாம் ஸ்கிரிப்ட்லாம் போடலை. அவர் சில 2-3 டைலாக் தான். மற்றபடி வந்து ஐயா நடிங்க அப்படின்னோடனே அவர் அப்படி நடித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நடிங்க அப்படிங்க சொல்லவே இல்லை. பாரதி ராஜா வந்து வேலையே வாங்கணும்னு சொல்லிட்டு பல விதமான பேட்டிகளோட சிவாஜி கணேசன் நடிகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு சும்மா நடக்கிறது, டைலாக் பேசுறது, சும்மா இப்படி துண்டை போடுறது, இதுதான் முதல் மரியாதை. இன்றைக்கி வந்து தேசிய விருது பெற்ற மிக அற்புதமான ஒரு படம், மறக்க முடியாத படம். இளையராஜாவோட பாடல்கள் அதெல்லாம் வைரமுத்துவனுடைய வரிகள் சொல்லி மாளாது. ஒவ்வொரு ஷாட்டும் வந்து பாரதி ராஜாவுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த டைரக்ஷன்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் முதல் மரியாதை வந்து உண்மையிலே வந்து தமிழக சினிமாவுக்கே ஒரு முதல் மரியாதையான படம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த மாதிரிலாம் பல விதமாக இருக்கிறாங்க. அது எல்லாரும் டைரக்டர் ஒத்துக்கணும் இல்லையா? அதுதான் வந்து வடிவேல் வந்து ஆதங்கமாக சொல்கிறார். அப்புறம் இன்னொரு டைரக்டரை பற்றியும் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு டைரக்டர் நான் போனேன், அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, இதுக்கு வந்து கொஞ்சம் எமோஷனாக நடிக்கணும், எமோஷனாக பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நடித்து காமிங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலை, நடிக்க வேணான்னு சொல்லலை. நான் பாட்டுக்கு அந்த எமோஷனாக இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்த சமயத்தில் டக்குன்னு அவர் என்ன நினச்சாரே தெரியல, நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேனுங்க, ஏன்னா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, என்ன இருக்குது அதை நடிச்சுட்டு போங்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறார். இதெல்லாம் வந்து பல டைரக்டர்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதையெல்லாம் விட அவர்களுக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போகக்கூடிய சமயத்தில் அங்கே ஃபீல்டில் பேசப்படும். எப்பா இதெல்லாம் வந்து அந்த டைரக்டர் எழுதலப்பா, நடிகர் வடிவேலாக பார்த்து செஞ்சது, அப்புறம் குறிப்பிட்ட சோன்ஸ் நடிகராக பார்த்து செஞ்சது, இவர் டைரக்டர் எழுதி கொடுத்தாரு, மற்றபடி வந்து இவர் சொன்ன சீன் வேறு, அவர் நடித்து காண்பித்த சீன் வேறு. இன்றைக்கி நடித்து காண்பித்த சீன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அந்த டைரக்டருக்கு பேரே காரணம் வந்து அவர் எழுதின ஸ்க்ரீன் பிளே கிடையாது, அவர் எழுதி கொடுத்ததுக்கு இவர்களாக நடித்த ஸ்க்ரீன் பிளேல தான், டைலாக்ல தான் இன்றைக்கி படம் ஓடிட்டுருக்கு. அவருடைய பிம்ப ஸ்ட்ரக்சரே வந்து பிறருடைய அந்த நடிகருடைய நடிப்பிலையும் நகைச்சுவை பேசக்கூடியவங்களுடைய அவங்க தாட்டிலே தான் இருக்கிறோட இவருடைய சொந்த டைலாக்கு சொந்த ஸ்க்ரீன் பிளே கிடையாது இப்படி பேசக்கூடிய சமயத்தில் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தடுமாறும், வராது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, பல டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, நடித்து காமின்னு சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நடிக்கிற வரைக்கும் நடிச்சுட்டு போக சொல்லிட்டு டக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எங்கள் படத்து இந்த கான்செப்ட் தான், அதனால் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே தான், இதைத்தான் நடிகை சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப மூஞ்சில் அடித்தால் போன்ற சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை தான் வந்து தன்னுடைய விஷயத்தில் நடிகர் வடிவேல் வந்து பகிர்ந்துக்கிறார். ஆமாம், பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆளுடைய வேலை கிடையாது. ஸ்க்ரீன் பிளே எழுதினாலுமே கூட குறிப்பாக டைரக்டர் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஸ்க்ரீன் பிளே டைலாக் என்பது கூட அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே வரும். அது எல்லோரும் மாற்ற முடியாது. சில பேர் வந்து இப்படித்தான் என்று ஆணி அடித்து பேசக்கூடிய சமயத்தில் அப்படியே நடித்து வருவது தான் ஒரு நடிகனுடைய ஒரு
நடிப்பாகவே இருக்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.